அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பொன்னழகு, திருச்சியில் இருக்கேன். இந்த ராமாயண கதையில் பேசுங்க அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்தது என்னோட நாத்தனார் பொண்ணு ராகவி. நன்றி. அகலிகை சாம விமோசனை பற்றி பேச சொல்லியிருக்காங்க. அப்பனுக்குள்ள தப்பாமல் பிறப்பான்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு. ஆனால் ராமாயணத்தில் தசரதுக்கு 100 மனைவி, ராமருக்கு ஒரே மனைவி தான். கௌதம முனிவரோட மனைவி அகலிகை. 2 பேரும் அந்த குடியில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது அகலிகையோட அழகில் மயங்கின இந்திரன் வந்து அவளை எப்படியாவது அடையணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த குடிலும் அழகாக இருக்கும். அப்போது கௌதம முனிவர் தியானம் பண்ணிட்டு குளிக்க போகும்போது அந்த இடைவெளியில் இந்திரன் வந்து கௌதம முனிவர் மாதிரி வந்து அகலிகையோட சந்தோஷமாக இருக்கார். இதை குளிச்சுட்டு வர்ற கௌதம முனிவர் பார்த்துட்டு இந்திரனுக்கு சாபம் கொடுக்குறாரு. நீ உன் உடம்பெல்லாம் கண்ணா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அகலிகை கேட்குறா, நான் எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு சொல்லும்போது, நீ கல்லாயிடு அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்குறாரு. இதுக்கு விமோசனம் எப்படின்னா, ஏகபத்னி விரதன் அவனோட தூசி கால் படும்போது உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இது இப்படி இருந்துட்டு இருக்கும்போது விஸ்வாமித்திரரோட ராமனும் லக்ஷ்மணனும் மிதிலைக்கு பயணம் பண்ணிட்டு இருக்க வழியில் அந்த குடில் வந்து ஒரு மாதிரி இருக்குது. அங்கே ஒரு துளசி செடி மட்டும் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அதை ராமர் பார்த்துட்டு கேட்குறாரு, இவ்வளோ இந்த குடில் இவ்வளோ மோசமாக இருக்கும்போது துளசி செடி மட்டும் எப்படி இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, அப்போ இது வந்து குடில் வந்து சாப சாபம் பெற்ற குடில், அந்த கதையை சொல்கிறாரு. சொல்லிவிட்டு உன்னோட காலடி பட்டாதான் அந்த பொண்ணுக்கு விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது ராமரோட பாதத்தை வைக்கும்போது அந்த பொண்ணு அகலிகையாக வெளியில் எழுந்திரிச்சு வரா. இதுதான் அகலிகை சாப விமோசனம் பெற்ற கதை. நன்றி.